பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் மத்தேயு 9:22 வசனம். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அமேன். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பல விதத்தில் தன்னுடைய நோய்க்காக பார்த்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஆண்டவர் அந்த வழியாக போகிறாருன்னு கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ அந்த பலவீனத்திலிருந்து மாறி சுகம் பெற்றாங்கன்னு சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த ஸ்திரீக்கு தான் ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே திரும்பி அந்த ஸ்திரீயை பார்த்து இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அத்தனை திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரோடு கூட சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஸ்திரீயோட தேவை அவளுக்கு பெரியதாக இருந்ததுனால எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும்னு விசுவாசித்து அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாங்க. வந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையையும் பெற்றுக்கொண்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் தருவாருங்கிற விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இல்லையே நான் விசுவாசிக்கிறதுனால தானே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. விசுவாசம் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஜெபிக்கிறோம், காலையில் ஜெபம் பண்ணுறோம், மத்தியானம் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் தேடுறோம். அதே போல் ஒரு பண தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும்னு சொல்கிறோம். இன்னொருத்தர்கிட்ட யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி எனக்கு கிடைக்குமா, லோனுக்கு என்ன ஆகும், என்ன ஏதுன்னு அடுத்த காரியங்கள் நம்மளால் என்ன முடியுங்கிறத நம்மளாக செயல்படுத்துகிறோம். ஆண்டவராக வழி திறக்கும் வரைக்கும் காத்திருக்கணும். உங்களிடத்துல கேட்டிருக்கேன், நீங்கள் தான் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருந்தா ஆண்டவர் தருவார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன நினைப்போம், கடுகு எவ்வளோ குட்டியாக இருக்குது, இவ்வளோ சின்ன விசுவாசம்னு நினைப்போம். சின்ன விசுவாசம் இல்லை, அது முழுமையான விசுவாசம். கடுகை உங்களால் ரெண்டாக உடைக்கவே முடியாது. யாராவது உடைச்சி பார்த்துருக்கீங்களா? உடைக்க முடியாது. அது முழுமையாக தான் இருக்கும். அதே போல் தான் நீங்களும் நம்மளுடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்னா, கடுகளவு விசுவாசம், முழுமையான விசுவாசத்தில் இருக்கணும். ஆண்டவரை மட்டுமே முழுசாக நம்பணும். அப்போ ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு 12 வருஷமாய் போராடின போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற காரியங்களிலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.